நிறைய மனைவி கிட்ட கணவன் ஈகோ பாக்குறீங்க. ஏன் வைஃப் ஜெயிக்கிற எந்த வீடுமே வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்ல. நாட்டுல ஜெயிக்கும் அந்த வீடு. ஒண்ணும் தப்பு இல்ல. யாருக்கிட்டயும் விட்டு கொடுக்கிறோம். வைஃப் கிட்ட விட்டு கொடு. நம்ம அப்பா மட்டும் அம்மா கிட்ட இன்னும் விட்டு கொடுக்கலன்னா நம்ம இன்னைக்கு இங்க நின்று இருக்க மாட்டோம். நம்ம அப்பா தோத்தாரு அம்மா கிட்ட, ஆமா ஜெயிச்சுட்டு போட்டுமே. ஒவ்வொரு மனைவியும் தன் கணவன் முன்னாடி தோக்க தயாரா இருக்கணும். ஏன் தப்பு? இப்பயும் சொல்றேங்க, நீ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற, நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன். 2 பேரும் சமமாயிட முடியுமா? பணத்தை வச்சு சமமாகிட முடியுமா? சத்தியமா முடியாது. பணம் வெறும் பேப்பர் தாங்க. உங்க குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க குழந்தை நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குது. பணத்தை வச்சு சண்டை தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி போடாதீங்க. பணம் பெருசுன்னு நாளைக்கு நினைச்சிட்டானா ஏமாத்த கத்துப்பான், குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சிருவான். பணத்தை பெருசு நினைச்சுதான் பல பேர் இன்னைக்கு ஜெயிலையும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. பணம் பெருசு இல்ல செல்லம், பணம் பெருசு இல்ல, பண்பு பெருசுரா செல்லம். பணம் வேணா, ஒழுக்கம் வச்சுக்கோ. ஒழுக்கத்தோட பெரிய கடவுள் இந்த உலகத்துல யாருமே இல்ல. யாரு ஒருத்தர் ஒழுக்கத்தோட இருக்கணும், கடவுளை பார்க்க அவங்க போகணும். கடவுள் வருவாங்க